வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/9/2025 புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் நடைபெறுவதற்கு சந்திராஷ்டிரம் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரும். தெய்வீக வழிபாடு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது யோகத்தையும் சந்தோஷத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் விட்டு கொடுத்து போகிறது. காதல் அமைப்பிலும் அவ்வாறே இருப்பது நன்மை தரும். இல்லை என்றால் ஓய்வு நாள் மொத்தமாக இன்று கெட்டுவிடும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் ஒன்று பைசலாகிறதுக்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன்கள் விஷயத்தில் கவலை இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, கூட்டுத் தொழில் அமைப்பு, அரசு துறை அமைப்பு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல செய்தி என்று கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருந்தாலே கண்டிப்பாக தெய்வீக வழிபாடுகள் ஆச்சரியத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலம், வியாபார ரீதியாக அனுகூலம், படிப்பு ரீதியாக அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயமெல்லாம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல நாள். ஓய்வு நாளாக இருந்தாலும் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய துலா ராசிக்காரர்கள் மேன்மை அடைவார்கள். வியாபாரத்தில் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். மன அழுத்தம் மட்டும் கொள்ளாமல் இருப்பதும், ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், புதிய முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண
நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முதலீடுகள் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, லாபம் ரீதியாக, அசையாமசைய பொருள் ரீதியாக, முதலீடுகள் ரீதியாக விரயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தத்திற்கு குறைவு இருக்காது. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், மலைக்கோயில்கள் தரிசனம் ஆனந்தத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் ஓய்வு நாளாக இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை தரும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய முதலாளிகள் கண்டிப்பாக முதலாளிகளிடத்தில் வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்வதை தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுங்கள். அரசியல் துறையில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அண்டை அயலார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.